ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி செய்கிறதுக்காக நாம் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எக்கு, ஃப்ரெஷ் க்ரீம், பீட்டர் இது எதுவுமே இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நமக்கு தேவை கிடையாது. வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை வச்சு சூப்பராக இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி தான் இன்றைக்கி இந்த ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம இந்த அரிசியை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இந்த அரிசியை மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு வாணலியில் சேர்த்து லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு வாணலியை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாணலியில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசி, நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க இந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு இந்த அரிசி நல்லா சூடாகும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொரி அரிசி மாதிரிலாம் இதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது கருப்பு கலரில் இருக்கிறதால நமக்கு இது வறுப்பட்டுச்சா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஈரப்பதம்லாம் போகிற மட்டும் நல்லா அரிசியில் நம்ம கை வச்சு பார்த்தோம்னா நல்லா சூடாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அரிசி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு இந்த அரிசியை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி இதை நம்ம பவுடராக எடுத்துக்க போகிறோம். இப்போ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை நம்ம அப்படியே சலிச்சு எடுத்துக்கணும். நேரடியாக நம்ம ஐஸ்கிரீம் செய்ய பயன்படுத்த போகிறது கிடையாது. இந்த மாவை அப்படியே ஒரு மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்து அப்படியே சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் தான் தேவை ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக. அதனால் இப்போ இதை 1-2 அரைப்படாமல் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம சலிச்சுட்டு நீக்கிடலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசியை நல்லா சலிச்சாச்சு. பாருங்கள், அந்த பவுடர் ஃபார்மில் இருக்க அந்த மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்கிற இந்த நொய் மாதிரி இருக்குது இல்லையா, இதை நம்ம கஞ்சி செய்யும்போது அது கூட பயன்படுத்திக்கலாம். இது நமக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசி மாவு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதிகபட்சம் நமக்கு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம், கட்டிகள் இல்லாமல். இப்போ இதை தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பால் காய வச்சுக்கலாம். நான் இப்போது இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாலை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த பால் நல்லா கொதித்து இது பாதி அளவுக்கு நமக்கு குறைஞ்சி வரணும், நல்லா சுருண்டு வரணும் பால். அது வரைக்கும் இதை அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம எவ்வளோ பால் சேர்த்துக்கிறோமோ அது நல்லா கொதித்து அதில் பாதி அளவுக்கு வர மாதிரி அது நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம திக்காக காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது பாதி அளவுக்கு நல்லா திக்காக காஞ்சிடுச்சு இந்த பால். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த கருப்பு கவுனி அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். நம்ம சத்து மாவு கஞ்சியெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை தொழவி விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்து வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடி பண்ணதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ் நம்மளோட விருப்பம் தான், எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு கொஞ்சமாக பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா நல்லா பொடிச்சு வச்சுருந்து அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையுமே நம்ம எடுத்துக்கிற இந்த பாலோட
அளவு பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கைவிடாமல் இப்படியே தொழி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் திக்கான ஃபார்முக்கு வரும். நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வரணும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். ரொம்ப திக்காக நம்ம இதை காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் போதுமானதாக இருக்கும். நம்ம இந்த ராகி கூழெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது ரெடியானால் போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். இட்லி மாவை விடவும் கொஞ்சம் வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாவு. இந்த கொக்கோ பவுடர் நம்ம சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சோம்னா கடையில் கிடைக்கிற எக்ஸாக்டான அந்த சாக்கோபாரோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும். செம்மையாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீமு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கோம். நாட்டு சக்கரை வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஏன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கல அப்படின்னா, நார்மலாகவே நமக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு கசப்பான ஃப்ளேவர் வந்து இருக்கும். அது கசப்பாக துவர்ப்பான்னு சொல்ல தெரியல, பட் ஆனால் மைல்டாக அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொக்கோ பவுடரும் நம்ம சேர்த்துக்கிறோம். கொக்கோ பவுடர்லையுமே ஒரு மைல்டான கசப்பான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது கூட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து நிறைய சக்கரை நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும், அந்த இனிப்பு கொண்டு வர்றதுக்காக. அதனால நான் நாட்டு சக்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கருப்பு கவுனியும் நம்ம அந்த கொக்கோ பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததால் நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து இதை பார்க்கலாம். இப்போ இதை வேறொரு பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சதும் ரொம்பவே கெட்டியாக ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இருந்துச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருந்து அதோட சில்னஸ்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த சில்னஸ்லாம் போயிட்டு இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து மறுபடிக்கும் இதை நல்லா நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே அது ஐஸ் கட்டி ஃபார்மில் இருக்கும். அதை நம்மளால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட சில்னஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சு இந்த மாதிரி அது மெல்ட் ஆகும் இல்லையா, மெல்ட் ஆன டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து செகண்ட் டைம் இதை நல்லா நம்ம ஸ்மூத்தி மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு செஞ்சால் எந்த அளவுக்கு சாஃப்டாக கடைகளில் கிடைக்குமோ அதே அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஐஸ்கிரீமு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஐஸ்கிரீம் மோல்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் மோல்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து நிறைய கிடைக்கும் கடைகளில். அந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்பூன் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அந்த மாதிரி ஸ்பூன் கூட எடுத்துகிட்டு நம்ம டம்ளர்லேயே இதை வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு அதில் ஸ்பூன் போட்டு கூட வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா ஒரு சூப்பராக சிம்பிளாக நமக்கு வீட்லேயே ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம மறுபடிக்கும் ஃப்ரீசரில் வச்சுட்டு போகிறோம். வச்சுட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச ஐஸ்கிரீம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் தண்ணியில் வந்து ஒரு பாதி அளவுக்கு இருக்க மாதிரி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஐஸ்கிரீம் வந்து ஈஸியாக நமக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இது ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து பாதி அளவுக்கு இது வந்து மூழ்கி இருக்க மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இதோட சில்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து அந்த ஸ்டிக்கோட ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்கு வரும். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இப்படி வச்சுருந்தாலே கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து லேசாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா அழகாக இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். நம்மக்கிட்ட இந்த மோல்டு இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சு இந்த ஐஸ்கிரீமை சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பூன் போட்டு வச்சு அழகாக எளிமையான முறையில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கருப்பு கவுனி சாக்கோபார்னு நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம் இதுக்கு. கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம ஒரு அரிசி மாவை பயன்படுத்தி இந்த ஐஸ்கிரீமை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரவே இல்லை. நல்லா கடையில் கிடைக்கிற ஒரு சாக்கோபார் சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம யூஸ் பண்ணல, ஆனால் பாலை மட்டும் நல்லா சுண்டை வச்சு சேர்த்துக்கிட்டோம்.
ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதை நம்ம சாக்கோபார் மாதிரி தான் ரெடி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட இந்த பேட்டரை அப்படியே ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா அதை அப்படியே கரண்டியை வச்சு எடுக்கிறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப வந்து க்ரீமியாக இருந்துச்சு. வெளியில் எடுக்கும்போதே அப்படியே கரைஞ்சிட்டே இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸாக இருந்தது. அரிசியை வச்சு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஒரிஜினல் சாக்கோபார் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த கருப்பு கவுனி அரிசி சாக்கோபாரை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.